வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஆன்லைனில் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுவது எப்படி, அதாவது பிவிஆர் அப்ளை செய்வது எப்படி. இதனுடைய லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் செய்தவுடன் உங்களின் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரிலோ இந்த திரையில் வருவது போன்று இருக்கும். நீங்கள் திரையில் ரைட் சைடில் டாப்பில் உள்ள லோகாவை கிளிக் செய்யவும். அதை கிளிக் செய்தவுடன் லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் என்று வரும். இதில் ஏற்கனவே ரெஜிஸ்டர் செய்து இருந்தீர்கள் என்றால் லாகின் மூலம் உள் நுழையலாம். இல்லை என்றால் ரெஜிஸ்டர் செய்யவும். ரெஜிஸ்டர் செய்ய ரெஜிஸ்டரை கிளிக் செய்யவும். ரெஜிஸ்டரை கிளிக் செய்தவுடன் நெக்ஸ்ட் பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுடைய நேமை என்டர் செய்யவும். இந்த நேம் உங்கள் ஆதார் கார்டில் உள்ளபடி என்டர் செய்யவும். அதன் பின் உங்களுடைய ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் நேம் என்டர் செய்யவும். பின் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் உள்ளபடி என்டர் செய்யவும். அதன் பின் கண்டினியூ கொடுக்க வேண்டும். கண்டினியூ கொடுத்தவுடன் நெக்ஸ்ட் பேஜில் யூசர் நேம் கொடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கொடுக்கவும். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுக்கவும். இதில் உங்களுடைய மொபைல் மற்றும் இமெயில் ஐடியை கொடுக்கவும். மொபைல் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஓடிபியை என்டர் செய்தவுடன் கேப்சாவை என்டர் செய்து ரெஜிஸ்டர் செய்யவும். பின் நெக்ஸ்ட் பேஜில் செக்யூரிட்டி கொஸ்டின் வரும். அந்த செக்யூரிட்டி கொஸ்டினில் 3 ஆன்சர் செய்யவும். சப்மிட் கொடுக்கவும். இதே போலீஸ் வெரிஃபிகேஷன் அக்கவுண்ட் ரெஜிஸ்டர் செய்து முடிந்தது. இதன் பின் நாம் லாகின் செய்து நம்முடைய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் மூலம் உள் நுழையலாம். லாகின் செய்ய உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை உள்ளிடவும். லாகின் செய்தவுடன் உங்களுடைய நேம் அருகில் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் செய்யவும். இதில் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய தந்தையின் பெயர் ஆல்ரெடி நாம் பதிவு செய்தது போல் இருக்கும். இதில் உங்களுடைய போட்டோவை கிளிக் செய்து உங்களுடைய இமேஜை அப்லோடு செய்யவும் மற்றும் உங்களுடைய மதம், ஜாதி, கம்யூனிட்டி அவற்றையெல்லாம் உள்ளிடவும். அதன் பின் உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸ் மற்றும் பெர்மனன்ட் அட்ரஸை உள்ளிட செய்யவும். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் மெயில் ஐடி சரியாக இருக்கின்றதா என்று செய்துவிட்டு மற்றும் ஆல்டர்னேட்டர் மொபைல் நம்பரை உள்ளிடவும். அதன் பின் ஐடி ப்ரூஃப் கிளிக் செய்து அதில் உள்ள டிரைவிங் லைசென்ஸ், எம்ப்ளாய் ஐடி, பான் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டா ப்ரூஃப், ஓட்டர் ஐடி இதில் ஏதேனும் கிளிக் செய்து அதில் உங்களுடைய நேம் அவற்றில் உள்ளவாறு உள்ளிடவும் மற்றும் ப்ரூஃப் நம்பரில் ஆதார் கார்டு என்றால் ஆதார் கார்டில் உள்ள நம்பரை பதிவு செய்யவும். அதன் பின் அட்ரஸில் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸை என்டர் செய்வோம். அட்டாச் ஃபைலில் உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் செய்யவும். அதன் பின் ஐடி ப்ரூஃப் என்டர் செய்யவும். ஒரு முக்கியமான தகவலை சொல்ல மறந்துவிட்டேன். உங்கள் ப்ரொஃபைலில் நேம் தமிழில் டைப் செய்ய முடியாது. அதனால் இதற்கு ஒரு வழி உள்ளது. அதற்கு நீங்கள் உங்கள் குரோமில் கூகுள் எக்ஸ்டென்ஷன்ஸ் காப்பி பேஸ்ட் எனபிள் செய்யவும். எனபிள் செய்தவுடன் பேஜை ரீப்ரெஸ் செய்யவும். நீங்கள் டைப் செய்து வைத்த பெயரை பேஸ்ட் செய்யலாம். அதன் பின் சேவ் செய்யவும். இதன் பின் நாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை செய்யலாம். போலீஸ் வெரிஃபிகேஷனை அப்ளை செய்ய சிட்டிசன் சர்வீஸ் கிளிக் செய்தவுடன் அதில் பேட் சர்வீஸில் போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் அதில் நியூ ரிக்வெஸ்ட் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் சர்வீஸ் டைப் வரும். சர்வீஸ் டைப்பில் செல்ஃப் வெரிஃபிகேஷன் கிளிக் செய்தவுடன் உங்களுடைய தகவல் அனைத்தும் இதில் சரியாக இருக்கின்றதா என சரி பார்க்கவும். அதன் பின் அட்ரஸ் டீடைல்ஸ் அதில் நீங்கள் இந்த அட்ரஸில் எத்தனை வருட காலமாக இருக்கின்றீர் என்பதை உள்ளீடு செய்யவும். அதன் பின் உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸ் மற்றும் பெர்மனன்ட் அட்ரஸ் சரி பார்க்கவும். பின் உங்களுடைய போட்டோ மற்றும் ஆதார் கார்டு அப்லோடு செய்யவும். போட்டோவானது 50 கேபிக்குள் இருக்க வேண்டும். ஆதார் கார்டு 100 கேள்விக்குள் இருக்க வேண்டும். அதன் பின் டிக்ளரேஷன் கிளிக் செய்து சப்மிட் அண்ட் பே என்டர் செய்வோம். அதற்கு பிறகு உங்களுடைய இன்டர்நெட் பேயிங் மற்றும் QR மூலம் பணம் செலுத்தலாம். அதன் பின் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் ஸ்டேட்டஸ் செட் செய்ய சிட்டிசன் சர்வீஸின் ஸ்டேட்டஸ் ஆஃப் சர்வீஸ் கிளிக் செய்து அப்ளிகேஷன் டைப்பில் போலீஸ் வெரிஃபிகேஷன் கிளிக் செய்யவும். பின் ஸ்டேட்டஸில் பெண்டிங் அண்டர் ப்ராசஸ் ரிஜெக்டட் அப்ரூவல் சர்ச் செய்தால் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் கீழே காண்பிக்கப்படும். அதில் அப்ளிகேஷன் ஹிஸ்டரி மற்றும் பேமெண்ட் ரிசீப்ட் எடுத்துக் கொள்ளலாம். இந்த ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் அப்ரூவல் சர்ச் செய்தால் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வந்திருந்தால் அதை டவுன்லோடு செய்து கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யவும்.